Hello friends, welcome back to my channel Cook with Junction Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க பார்க்க போறது ஒரு சூப்பரான டேஸ்டியான ரெசிபி. எல்லாருக்குமே பன்னீர் பிடிக்கும். சோ அந்த பன்னீரை நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைல்ல நம்ம செட்டிநாடு ஸ்டைல்ல நான் இன்னைக்கு செஞ்சிருக்கேன். அது ரொம்ப சிம்பிள், ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே ரொம்பவே ஆப்டான ஒரு ரெசிபிங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். எப்பவுமே ஒரே ஸ்டைல்ல நார்த் இந்தியன் ஸ்டைல்ல நம்ம செய்யறதுக்கு பதிலா சவுத் இந்தியன் ஸ்டைல்ல செஞ்சா இன்னுமே நல்லா இருக்கும்ல. ஸோ இந்த ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு ஃப்ரை பேன் வச்சிருக்கேன். அதில் ஒரு 2 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதில் பேடிகை மிளகா அப்படிங்கிறத சொல்லுவோம். அது கூட ஒரு கார மிளகா 2 வச்சுட்டு, பே லீஃப் 2, அப்புறம் ஸ்டார் அனீஸ் 2, கொஞ்சமாக கல்பாசி, அப்புறம் 1 டீஸ்பூன் போல் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். 1.5 டீஸ்பூன் போல் மல்லி விதை ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே நல்லா வறுபடணும். நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அரோமா வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. கொஞ்சமாக உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகும், ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகமும் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் கம்மியாக பிடிக்குங்கிறதுனால ஒரு ஏலக்காய், கொஞ்சம் பட்டை, அப்புறம் லவங்கம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். கருகக்கூடாது. கருகிருச்சுன்னா ஒரு மாதிரி கசப்பு தன்மை ஏற்படும். அதனால் கருகாமல் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க. கடைசி எல்லாமே வறுப்பட்டதுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் போல் தேங்காய் பூவை ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம். இந்த தேங்காய் பூ நல்லா ப்ரௌன், லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சுனாலே போதும். இது நல்லா வறுத்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு குளிர வச்சு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. திப்பியாக இருக்காமல் தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ தேங்காய் ஆட் பண்ணுறவங்க ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா மசாலா மட்டும் போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். கூடவே நான் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை சேர்க்கும்போது இன்னும் அதோட ஃப்ளேவரும் அரோமாவும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் அந்த ட்ரை ஆகிற மாதிரி வறுத்துக்கிட்டால் போதும். ஸோ இதை நான் நல்லா கூல் பண்ணிவிட்டு ஜாரில் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அதே ஃப்ரை பேனில் இப்போது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்து ஆட் பண்ணி தாளிச்சிக்கிட்டா நல்லாயிருக்கும். இதுக்கு நான் கடுகு ஆட் பண்ண போகிறதில்ல. இந்த சோம்பு ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், அப்புறம் 2 பெரிய சைஸ் பெரிய வெங்காயம், இது ரெண்டையுமே நல்லா பொடியாக சாப்பரில் போட்டு நான் இதை கட் பண்ணதுனால இவ்வளோ சின்னதாக இருக்குது. நீங்கள் பொடியாக கட் பண்ண முடிஞ்சால் கட் பண்ணிக்கோங்க, இல்லைனா மிக்சியில் போட்டு பல்ஸில் ஒரு 2 தடவை வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது பல்ஸில் ஏன் வைக்கிறேன் அப்படின்னா குழம்பு நல்லா உங்களுக்கு திக்காக கிடைக்கும். பெருசாக போட்டோம்னா குழம்பு அந்தளவுக்கு கன்சிஸ்டன்சிக்கு வராது. ஸோ குழம்பு கன்சிஸ்டன்சி தேவைங்கிறதுனால நான் பொடியாக வெங்காயத்தை அரிஞ்சிக்கிறேன். இது கூட வதங்கறதுக்காக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கல்லுப்பு இல்லைன்னா சால்ட் என்ன வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயத்து கூடவே நம்ம உப்பு ஆட் பண்ணிட்டோம்னா நல்லா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். ஸோ அதுக்காக இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு இதோட பச்சை வாசனை போகிறதுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த உப்பு ஆட் பண்ணிக்கிறதுனால அதிகமாக உங்களுக்கு அடி பிடிக்காது. ஸோ அதனால் நல்லா இதை வதக்கிட்டு லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் வதக்கிக்கணும். அப்போ தான் இதோட பச்சை வாசனை எதுவுமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி வதக்குனதுக்கப்புறமா இதில் ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளியை சாப்பரில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையுமே ஃபைனாக கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வதங்கிடும். உங்களுக்கு குழம்பு கன்சிஸ்டன்சி நல்லா வரும். கிரேவி மாதிரி செய்யறதுனாலும் இதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் 1 டீஸ்பூன் போல் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா இதை வதக்கிக்கலாம். இதோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவி நீங்கள் பன்னீரில் தான் செய்யணும்னு இல்லை, சிக்கன், மட்டன், அப்புறம் மஷ்ரூம் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் இந்த கிரேவிக்கு. ஸோ இது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது நான் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிருக்க இந்த மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு
தண்ணி சேர்த்து நீங்கள் கொதிக்க விடணும். இப்போது கிரேவியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லை இதே வந்து நம்ம குழம்பு மாதிரி வேணும், இட்லிக்கெல்லாம் நம்ம குழம்பு மாதிரி தண்ணி மாதிரி இருந்தால் தான் தொட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஆட் பண்ணுறேன். இப்போ இதை வந்து நல்லா கொதிக்கணும். கொதிக்கிறதுக்கு நல்லா மூடி போட்டு கொதிக்க 5-10 நிமிஷம் நீங்கள் கொதிக்க வச்சிட்டிங்கனாலே இந்த அளவுக்கு எண்ணெய் வந்து லைட்டாக மேலே பிரிஞ்சு வரும். அதிகமாக எண்ணெய் விட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். ஸோ இப்போ வந்து கம்மியாக இருக்குது, நான் கம்மியாக சேர்த்துருக்கனால. இப்போ இதில் 200 grams ஆஃப் பன்னீர் வந்து நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பன்னீர் இல்லைன்னா நீங்கள் வந்து மஷ்ரூமோ இல்லைன்னா சிக்கன் மட்டன் எது வேணால் சேர்த்துக்கலாம். எக்கு கூட சேர்த்துக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூட வந்து கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா தளன்னு கொதிக்க வச்சிங்கன்னா அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முட்டை கிரேவி எப்படி இருக்குமோ அதே மாதிரி நல்லாயிருக்கும். வெஜிடேரியன்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த ரெசிபி. ஸோ இது நல்ல டேஸ்ட்டாக சப்பாத்தி கூட, தோசை கூட, இட்லி கூட சூப்பராக போகுங்க இந்த குழம்பு. ஸோ நீங்களும் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்டான ஒரு பன்னீர் செட்டிநாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ரெசிபி நீங்கள் எல்லாரும் என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. இன்னொரு வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.